வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயரக் குடி உயரும், குடி உயரக் கோல் உயரும், கோல் உயரக் கோன் உயர்வான் என்ற வரிகளின் மூலம் பாடி மன்னனை வாழ்த்தியுள்ளார். இன்று கோயம்புத்தூரின் வடக்கே பவானியும் தெற்கே நொய்யலும் பாயும் நிலையில் இடைப்பட்ட நிலப்பரப்பை செழிக்க வைத்தது கௌசிகா நதி. இதனை பற்றி சுமார் 1800 வருடங்களுக்கு முன்பே அருணகிரிநாதர் அவர்கள் திருப்புகழ் 613ஆம் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிகு வரலாற்றை பற்றிதான் இன்று நாம் பேசப்போகிறோம். குருடிமலை மற்றும் பொன்னூத்து மலையில் உற்பத்தியாகி தாளமடல் பள்ளம், தன்னாசி பள்ளம், செம்பள்ளம் போன்ற ஓடைகளை தன்னகத்தே இணைத்து ஒரு மாபெரும் நீரோட்டமாக இந்த நதி பயணித்தது. ஆனால் நதி ஓடிய பாதை மறைந்து குப்பைகளும் புதர்களும் பெரும் சோகம். 52 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு வாழ்வாதாரம் நம் கண்முன்னே அழிவின் விளிம்பிற்கு சென்றது. அழிந்து வரும் இந்த நதியை மீட்க வேண்டியது நம் காலத்தின் கட்டாயம். அந்த பொறுப்பை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் கையில் எடுத்தது. இது ஒரு நீண்ட கால போராட்டம். இடிகரை, அத்திப்பாளையம், கோவில்பாளையம் என நதி கடந்து செல்லும் ஒவ்வொரு பகுதியிலும் சவால்கள் மலை போல் நின்றன. நதிப்பாதையில் மண்டியிருந்த டன் கணக்கிலான பிளாஸ்டிக் கழிவுகளையும் பல ஆண்டுகால ஆக்கிரமிப்புகளையும் அகற்றுவது எளிய காரியமாக இருக்கவில்லை. ஆனால் நதியை மீட்டே தீர வேண்டும் என்ற உறுதி நம்மை வழிநடத்தியது. இதோ நதியை சுத்தப்படுத்தும் பணி முழுவீச்சில் தொடங்கியது. கனரக இயந்திரங்கள் களமிறக்கப்பட்டன. இடிகரையில் தொடங்கி வாகராயம்பாளையம், தெக்கலூர் வழியாக புதுப்பாளையம் வரை நதிப்பாதை ஒவ்வொன்றாக தூர்வாரப்பட்டது. பல அடி ஆழத்திற்கு புதைந்து கிடந்த கழிவுகள் அகற்றப்பட்டு நதியின் இயற்கை பாதை மீண்டும் தென்படத் தொடங்கியது. வெயிலையும் பொருட்படுத்தாமல் நதிக்கு உயிர் கொடுக்க நம்ம ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒரு போராளியாக களத்தில் நின்றனர். அந்த உழைப்பிற்கு இன்று பலன் கிடைக்கத் தொடங்கியுள்ளது. இன்று கௌசிகா நதி மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. அடைபட்டு கிடந்த நீர்வழிகள் திறக்கப்பட்டு இந்த நதி மீட்பு பணியில் தோள் கொடுத்த அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும், நிதி உதவி மற்றும் ஆலோசனைகள் வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இயற்கை நமக்களித்த கொடை இந்த நதி. அதை தூய்மையாக பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை. கௌசிகா நதி இனி ஒருபோதும் அழியாது. நம் உழைப்பால் இது என்றும் கோயம்புத்தூரின் தாகம் தீர்க்கும். ஒரு நதியை மீட்பது என்பது ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு கிளப் மட்டும் செய்யும் சாதனை அல்ல. இந்த கௌசிகா நதி மீட்பு பணியில் பல நல்லுள்ளங்கள் தங்களின் பங்களிப்பை தந்துள்ளனர். நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்கள் வழங்கிய ஒவ்வொரு ரூபாயும் இங்கே ஒரு மண்பொதி அகற்றப்படவும் ஒரு மரக்கன்று துளிர்விடவும் காரணமாகியுள்ளது. இயற்கைக்காக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவியும் வரும் தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கும் மிகப்பெரிய சொத்து. இந்த உன்னத பணியை சாத்தியமாக்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டரின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற இன்னும் பல சமூக பணிகளில் உங்களின் ஆதரவை என்றும் நாடுகிறோம். நன்றியுடன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர்.